வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 5 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது த்ரிஷா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,428.95 210 PTS 0.27 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். ட்ரெண்ட் 1.89 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் 2.13 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,614.90 விழுக்காடு ஆக உள்ளது. -0.64 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சரிந்து வரும் ரூபாயை ஆதரிக்க வெளிநாடு வாழ் இந்தியர்களிடமிருந்து இந்தியா $40 பில்லியன் திரட்டியது. வெளிநாடு வாழ் இந்தியர்களின் சேமிப்பை தாயகம் கொண்டு வருவதற்கான இந்திய ரிசர்வ் வங்கியின் அரிய முயற்சி எதிர்பார்த்ததை விட வலுவான முதலீடுகளை ஈர்த்துள்ளது. இந்த முயற்சி உள்நாட்டு நாணயத்தை வலுப்படுத்த $40 பில்லியன் தொகையை வெற்றிகரமாக திரட்டியுள்ளது. PSE முதல் காலாண்டு நிகர லாபம் 62% அதிகரித்து $873 கோடியாக உயர்வு. வலுவான வருவாய் வளர்ச்சியின் காரணமாக PSE வலுவான காலாண்டு செயல்திறனை பதிவு செய்துள்ளது. மொத்த வருவாய் $873 கோடி நிகர லாபத்திற்கு கணிசமாக பங்களித்தது. ஈரான் ஒப்பந்தம் குறித்த நம்பிக்கையால் கச்சா எண்ணெய் விலை 7%க்கும் மேல் சரிந்தது. ஈரான் ஒப்பந்தம் குறித்த நம்பிக்கைக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $75.33 ஆக 7.22 விழுக்காடு சரிந்து நிறைவடைந்தது. இதன் விளைவாக எண்ணெய் விலைகள் குறைந்ததால் அமெரிக்க கருவூல பத்திரங்களின் வட்டி விகிதங்கள் சரிந்தன. ரிசர்வ் வங்கி கொள்கை முடிவுக்கு முன்னதாக இந்திய பங்குச்சந்தை குறியீடுகள் சரிவுடன் நிறைவடைந்தன. நேற்று சென்செக்ஸ் 0.27 விழுக்காடு சரிந்து 78,428.95 புள்ளிகளிலும் நிஃப்டி 50 குறியீடு 0.64 விழுக்காடு சரிந்து 24,614.90 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. நிஃப்டி பேங்க் குறியீடும் 0.58 விழுக்காடு சரிந்து 57,907.20 புள்ளிகளில் நிறைவடைந்தது. உலகளாவிய சந்தை சமிக்ஞைகளுக்கு மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்வு. தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்சிற்கு 0.46 விழுக்காடு உயர்ந்து $4,126.90 ஆக நிறைவடைந்தது. வெள்ளி விலையும் 1.26 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்சிற்கு $59.65 ஆக நிறைவடைந்தது. ஏமன் கடல் பகுதி அருகே இந்திய கப்பல் மீது தாக்குதல் நடத்தி மூழ்கடிப்பு. மாலுமிகள் அனைவரும் பாதுகாப்பு. ஏமன் கடல் பகுதிக்கு அருகே ஏவுகணை தாக்கியதில் இந்திய கப்பல் ஒன்று மூழ்கியதாக இந்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தை தொடர்ந்து கப்பலில் இருந்த மாலுமிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுனைடெட் புரூவரீஸ் முதல் காலாண்டு நிகர லாபம் 9.6% சரிந்து $166.30 கோடியாக குறைந்தது. யுனைடெட் புரூவரீஸ் நிறுவனம் தனது முதல் காலாண்டு நிகர லாபத்தில் 9.6 விழுக்காடு சரிவுடன் $166.30 கோடியை எட்டியுள்ளது. இருப்பினும் இந்த காலாண்டில் பீர் பிரிவு தொடர்ந்து இரட்டை இலக்க வளர்ச்சியை காட்டியுள்ளது. IPO-விற்கு முன்னதாக ஆங்கர் முதலீட்டாளர்களிடமிருந்து $128 கோடியை திரட்டியது RT இண்டஸ்ட்ரீஸ். RT இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தனது ஆரம்ப பொது வெளியீட்டிற்கு IPO முன்னதாக ஆங்கர் முதலீட்டாளர்களுக்கு $2.41 கோடி பங்குகளை ஒதுக்கியுள்ளது. இந்த பங்குகள் தலா $53 என்ற விலையில் ஒதுக்கப்பட்டு $128 கோடி திரட்டப்பட்டுள்ளது. ஸ்டார்லிங்க் வளர்ச்சியால் ஸ்பேஸ்எக்ஸ் காலாண்டு வருவாய் 92% அதிகரிப்பு. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் தனது முதல் முடிவுகளில் காலாண்டு வருவாயில் 92 விழுக்காடு ஈர்க்கக்கூடிய வளர்ச்சியை அறிவித்துள்ளது. இந்த வளர்ச்சி முக்கியமாக அதன் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய வணிகத்தால் இயக்கப்பட்டது. வரி இணக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் பெயரளவு GDP-யை விட GST வசூல் வேகமாக வளர்ச்சி. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி GST வசூல் சமீபத்திய ஆண்டுகளில் பெயரளவு GDP-யை விட வேகமாக வளர்ந்துள்ளது. இந்த உயர்வு மேம்பட்ட வரி இணக்கம் மற்றும் பொருளாதாரத்தின் முறைப்படுத்தலை பிரதிபலிக்கிறது. FD வட்டி விகிதங்கள் $3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,126.90 0.46 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,26,534 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.46 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,108.20 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $59.65 1.26 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் $1,829 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.26 விழுக்காடு உயர்ந்தது.
முந்தைய முடிவு $58.91 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $75.33 7.22 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 7.22 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $81.19 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $93.37.04 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 4 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $93.33 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $2906. பெங்களூரு $944.50, $2821. ஹைதராபாத் $994, $2985. ஆந்திர பிரதேசம் $966.50, $2921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.